வாசிங்க. ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். 2 நபர்கள், ஆனா ஒரே மாதிரியான ஆட்கள். 2 நபர்கள், ஒரே கேட்டகரி. இவங்க 2 பேர் பிரச்சனை என்ன? நான் கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லல, கட்டாயம் கீழ்ப்படுகிறேன், கட்டாயம் உங்களுக்கு பின்னால வர்றேன். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு மட்டும் என்னை விட்டுருங்க, இந்த வாரம் மட்டும் என்னைய விட்டுருங்க, இந்த வருஷம் என்னைய விட்டுருங்க. வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கேன், அந்த வீட்டை மட்டும் கட்டி முடிச்சிட்டேன்னா பிரச்சனையெல்லாம் தீந்துடும். அதுக்கப்புறம் உங்க பின்னாலேயே என்ன செஞ்சிடறேன்? வீட்டை கட்டி முடிச்ச பிறகுதானே பிரச்சனையே வரப்போகுது பிரதர். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, அவளை மட்டும் யார் கையிலையாவது கொடுத்துட்டேன்னு வைங்க, அப்புறம் பிரச்சனையே இருக்காது. கோயிலே கெதின்னு வந்து கடந்துருவேன். கட்டி கொடுத்த பிறகுதாமா பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு நாட்களுக்கு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? காலமெல்லாம் சாக்கு போக்கு. அது இருக்குது, இது இருக்குது, அதனால முடியாது, இதனால முடியாது, அதனால என்னால வர முடியாது, இதனால என்னால வர முடியாது, அதனால என்னால கீழ்ப்படிய முடியாது. இப்ப மறுபடி கேட்கிறேன், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், முதல் கீழ்ப்படிதல் என்ன? கீழ்ப்படிதல். 2வது கீழ்ப்படிதல் என்ன? கீழ்ப்படிதல். 3வது கீழ்ப்படிதல் என்ன? கீழ்ப்படிதல். அது இன்னும் நீங்க சொல்லல பாஸ்டர். ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3வது கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? அவருக்கு பின்னால வருகிறவர்களிடத்திலே, அவருக்கு பின்னால நான் வரப்போறேன்னு தீர்மானிக்கிறவரிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் உடனடி கீழ்ப்படிதல், immediate obedience. Delayed obedience is disobedience. இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் கீழ்ப்படிதலை நீ தாமதப்படுத்தி கொண்டே போகிறாய். கர்த்தர் உன்னோடு பேசி 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 பல காரியங்கள் உன்னோடு இடைப்பட்டு உன்னோடு பேசி நீ தள்ளிக்கொண்டே போகிறாய். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கர்த்தர் சிலரோடு பேசுறார், நீ என்னோடு உறவாடு மகனே, என்னோடு உறவாடு மகளே, என்னோடு உறவாடுறதுக்கு நேரத்தை செலவழின்னு உன்னோட பேசிட்டார், உன்னை உணர்த்திட்டார். ஆனா நீ சொல்ற, அடுத்த வாரத்திலிருந்து நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, அடுத்த மாசத்திலிருந்து நான் வந்துடுறேன் ஆண்டவரே, இந்த வேலையை முடிச்சிடுறேன் ஆண்டவரே, அந்த வேலையை முடிச்சிடுறேன் ஆண்டவரே. கர்த்தர் கூப்பிடுறார், நீ வரல. கீழ்ப்படிதலை தாமதப்படுத்தி கொண்டு போவது கீழ்ப்படியாமைக்கு சமம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் கூப்பிட்டேன்னா இன்னைக்கு கீழ்ப்படி. நீ நாளைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும்னு எனக்கு தெரிஞ்சா நான் நாளைக்கு தான் உன்னோட பேசுவேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன். அடுத்த வருஷம் நீ கீழ்ப்படிஞ்சா போதும்னு எனக்கு தெரிஞ்சா அடுத்த வருஷம் தான் பேசுவேன், இன்னைக்கு பேச மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னோட பேசுறேன்னா உன்னிடத்துல இன்னைக்கு நான் கீழ்ப்படிய எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னோட பேசுனா நான் உடனே கீழ்ப்படுகிறேன், இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறேன், உடனே கீழ்ப்படுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இவங்க உடனே அட்லீஸ்ட் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இப்பமே நான் கீழ்ப்படுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, கீழ்ப்படுகிற பலனை எனக்கு தாங்கப்பா, கீழ்ப்படுகிற கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொன்னா அவர் கீழ்ப்படுகிற பலனை தருவார். நீ வாயை திறந்து நீயே உன் மனசுல என்னால முடியாது, இப்ப என்னால முடியாது, இப்ப என்னால முடியாது சொல்லாத. கர்த்தர் சொல்றார், உடனே கீழ்ப்படி, உடனே கீழ்ப்படி. இப்போ உங்க கேள்வி, பாஸ்டர் கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லவே இல்லையா பாஸ்டர்? அதையும் சொல்லிடட்டுமா, சொல்லி முடிச்சிட்டுமா? எத்தனை பேருக்கு பசிக்குது? பசிக்குதா பசிக்கலையா? உண்மையை சொல்லுங்கம்மா, ஏம்மா இப்படி சொல்றீங்க?
அவன் உண்மையாக சொல்கிறான் பாருங்க. முன்னால் உட்காந்துக்கிட்டு பசிக்குதுன்ட்டான். கிளீனாக சொல்கிறான் பாரு. பசிக்கலைன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்னா, பசிக்குது பாஸ்டர், ஆனாலும் கொஞ்ச நேரம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், பசியை பொறுத்துக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க பேசுங்கன்னு அதான உண்மை. கேட்டோடனே எங்களுக்கெல்லாம் பசிக்கலை அப்படின்னா என்ன அது? நீங்கள் ஆவியாவா இருக்கீங்க? ஆவியாவா பறந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? எனக்கு பசிக்குதே. நான் வேகமாக முடிச்சிடுறேன்னு பிரசங்கியார் சொன்னா நம்பாதீங்க. பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிவதற்கென்று கர்த்தர் பல கற்பனைகளை கொடுத்தார். எத்தனை கற்பனையை கொடுத்தார்? வெரி குட். 10 இல்ல, 10 பெருசு. அந்த 10க்கு இணையாக பல கற்பனை இருக்கு. மொத்தத்தில் எத்தனை கற்பனைனா 613 கற்பனை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கற்பனை 613 கமாண்ட்மெண்ட்ஸ். 613 கற்பனை. செத்துறணும். என்னைக்கு முடிக்க, என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு முடிக்க? 613. இயேசு வந்தார் புதிய ஏற்பாட்டில். இயேசு என்ன பண்ணார்? இந்த 613 கற்பனையை சுருக்கி 2 கற்பனை. எத்தனை? 613 எத்தனை ஆயிடுச்சு? அந்த 2 என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. அடுத்து சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அதற்கு இணையான 2வது கற்பனை. இதை சொல்லிட்டு இயேசு சொல்லுவார், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த 2க்கு நீ கீழ்ப்படிஞ்சா எத்தனைக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி? இந்த 2 உன் வாழ்க்கையில நடந்தா 613 உன் வாழ்க்கையில நிறைவேறின மாதிரி. ஆமென். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, உங்களுக்காக போனா போகுதுன்னு சொல்லி திருப்பூர் மக்களுக்காக இவ்வளவு சபையெல்லாம் ஒன்று கூடி வந்ததுனால உங்களுடைய நன்மைக்காக நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த 2 ஒன்னாக்க போறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஈஸிங்க. சொல்லுங்க ரொம்ப. 613 எவ்வளோ கஷ்டம். இயேசு கஷ்டம்னு சொல்லி தான் எத்தனை ஆக்குனாரு. இப்ப பாஸ்டர் உங்களுக்காக என்ன பண்ண போறாரு? ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த 1 நீங்க செஞ்சீங்கன்னா அந்த 2 நிறைவேறின மாதிரி அர்த்தம். அந்த 2 நிறைவேறினா எத்தனை நிறைவேறின மாதிரி? 613 நிறைவேறின மாதிரி. அப்ப அந்த 1 பார்த்துருவோமா? எத்தனை பேருக்கு அந்த 1 வேணும்? அந்த 1 நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அந்த 1 உண்மையா செஞ்சீங்கன்னா போதும். அந்த ஒரு கற்பனைக்கு, ஒரு காரியத்துக்கு உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த 1 செஞ்சா 2 நிறைவேறும். 2 நிறைவேறினா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மக்களுக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக, அது விசேஷமா பெந்தைக்கோஸ்தே மக்களுக்கு, ஏன்னா நான் இதுலயே பிறந்து வளர்ந்தாள், பெந்தைக்கோஸ்தையிலேயே பிறந்து வளர்ந்தாள். நான் பிறக்கும் போதே எங்க அப்பா பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர். நான் பிறக்கும் போதே, அதனால எனக்கு கொஞ்சம் இந்த பெந்தைக்கோஸ்தையை பற்றி கொஞ்சம் தெரியும். நம்ம மக்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு திருப்தி என்ன வந்துருச்சு?
நம்மள அறியாம ஒரு திருப்தி. நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோம் பிரதர், நாங்களாம் இதை செய்ய மாட்டோம் பிரதர், நாங்களாம் பொட்டு வைக்க மாட்டோம் பிரதர், நாங்களாம் பூ வைக்க மாட்டோம் பிரதர், நாங்களாம் அதை செய்ய மாட்டோம் பிரதர், நாங்களாம் இதை போட மாட்டோம் பிரதர். இதுலயே நமக்கு ஒரு திருப்தியும் வந்துருச்சு, அதோட சேர்ந்து ஒரு பெருமையும் வந்துருச்சு. சபிக்கப்பட்ட திருப்தி. நாங்க அதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம்ன்றதுலயே காலத்தை ஓட்டிட்டோம். ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். ஒரு விசுவாசியும் ஒரு ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர். திடீர்னு ஒரு நாள் அந்த அவிசுவாசி அந்த விசுவாசிகிட்ட கேட்டாராம், ஏப்பா உன்னை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றியே, எதை வச்சு நீ கிறிஸ்தவன்ற, எதனால நீ கிறிஸ்தவன்? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் எதனால கிறிஸ்தவங்க? நான் அவங்க ஒரு ஆள்கிட்ட கேட்கல, எல்லாத்தையும் கேட்டேன். நீங்க எதனால கிறிஸ்தவங்க? உங்களை மாதிரியே முழிச்சானா அவனும். இப்போ நீங்கள் முழிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் அவனும் முழிச்சானா. ஏன்னா திடீர்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல? திடீர்னு கேட்டவுடனே ஒன்றும் தெரியல, ஆனால் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் பதில் சொல்லி ஆகணும். அவன் கொஞ்ச நேரம் யோசித்துட்டு சொன்னானா, நீங்கெல்லாம் சிகரெட்டு குடிப்பீங்க, நாங்கெல்லாம் சிகரெட்டு குடிக்க மாட்டோம். நீங்கெல்லாம் சாராயம் குடிப்பீங்க, நாங்கெல்லாம் சாராயம் குடிக்க மாட்டோம். நீங்கெல்லாம் சினிமா பார்ப்பீங்க, நாங்கெல்லாம் சினிமா பார்க்க மாட்டோம். நீங்கெல்லாம் பொய் சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம். அதனால நாங்க யாரு? உடனே அந்த அவிசுவாசி சொன்னானா, ஃப்ரெண்டு, எங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அந்த நாய்க்குட்டி பேரு பப்பி. அந்த பப்பி பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஒரு சிகரெட் குடிச்சது இல்லை. அந்த பப்பி பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஒரு டிராப் சாராயம் குடிச்சது இல்லை. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள உட்காந்து டிவியில சினிமா பார்த்தாலும், சினிமா என்ன சீரியல் கூட இதுவரைக்கும் அந்த பப்பி பார்த்ததில்லை. இதுவரைக்கும் பிறந்ததுல இருந்து வாயை திறந்து ஒரு பொய் கூட பப்பி சொன்னதில்லை. அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டாராம், அந்த பப்பிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமே இந்த சபிக்கப்பட்ட திருப்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம் என்பது கேள்வி இல்லை, கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்தியிலிருந்து, சபிக்கப்பட்ட திருப்தியிலிருந்து கர்த்தர் திருச்சபையை வெளியே கொண்டு வருவாராக. நான் சொல்றேன், இன்னைக்கு பலரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இன்னைக்கு கர்த்தர் பலரை வெளியே கொண்டு வர போறார். இப்போ 613 எத்தனையாச்சு? இப்ப 2 எத்தனை ஆக்க போறோம்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? என்ன கை மேல போங்க. ரெடியா இருக்கீங்களா இல்லையா? ஒன்ன சொல்லட்டுமா? இந்த ஒன்ன செஞ்சா 2ஐயும் நிறைவேற்றின மாதிரி அர்த்தம். அந்த ஒன்னு என்ன தெரியுமா பிரதர்? அந்த ஒன்னு என்ன தெரியுமா சிஸ்டர்? ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். ஆத்துமாக்களை ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினான்னா அவன் தேவனையும் நேசிக்கிறான்,
மக்களையும் நேசிக்கிறான். ஏன்னா சீமோன் பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்டார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டப்போ அவன் சொன்னான், ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன்னு சொன்னப்போ இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன நீ நேசிக்கிறனா அதை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியுமா? ஆட்டை மேய்க்கிறதின் மூலமா, ஊழியம் செய்யறதின் மூலமா. இந்த காலை நேரத்தில் இந்த திருச்சபைகள் எல்லாம் இணைந்து வந்திருக்கிற நேரத்தில் இந்த திருப்பூர் பட்டண திருச்சபையை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், அழிந்து போகிற என் ஆத்துமாவை மீட்பதற்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையோடு ஜெபிப்பதற்கு, பரிந்து பேசுவதற்கு, இந்த இயேசு நல்லவர் என்கிற சுவிசேஷத்தை சொல்றதுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆத்தும ஆதாயம் செய்கிற மனிதன் தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற, இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய இருதயம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிதான் பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கலாமா? என்ன கேள்வி? உங்களுக்கு வெங்கல சிலையாம், என்ன கேள்விக்கு கடைசியில பதில் சொல்றேன்னு சொன்னா இல்லையா? சொன்னா என்ன கேள்வி? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இயேசுவின் இடத்தில் வந்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற அநேகருக்கு ஏன் சமாதானம் இல்லை? ஏன் இளைப்பாறுதல் இல்லை? சில வருஷங்களுக்கு முன்னால மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை திறந்து வச்சு ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு நீங்க சொன்னீங்களே. நான் எத்தனை இடத்துக்கு போறேன், எத்தனை சபைக்கு போறேன், எத்தனை ஊருக்கு போறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் 15 வருஷம் ஆனவர்கள், 17 வருஷம் ஆனவர்கள், 20 வருஷம் ஆனவர்கள் இன்னும் கண்ணீரோடு, இன்னும் வேதனையோடு, இன்னும் துக்கத்தோடு, இன்னும் துன்பத்தோடு, சமாதானம் இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ஆண்டவரே, ஒண்ணு நீங்க சொன்னது பொய்யா இருக்கணும், அல்லது அவங்க சொல்றது பொய்யா இருக்கணும். எது உண்மை, எது பொய்? நீங்க இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னா கண்டிப்பா தந்திருப்பீங்களே. அந்த இளைப்பாறுதல் எங்கே? ஏன் சமாதானம் இல்லாம விசுவாசிகள் வாழுகிறார்கள்? ஏன் விசுவாசிகளுக்குள்ள சந்தோஷம் இல்ல? சர்ச்சுக்கு வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா உள்ள சமாதானம் இல்லையே, இளைப்பாறுதல் இல்லையே. கேட்ட பொழுது ஆவியானவர் சொன்னார், நீ 28 வாசித்துக்கிட்டு இருக்கப்பா, 29 வாசி, நீ கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்குன்னாரு. இப்ப 29 வாசிங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என்னங்க? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எதை ஏற்றுக்கொள்ளணுமா? எல்லாரும் சொல்லுங்க, எதை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசு இந்த மத்தியான வேளையில சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது 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 மட்டுமே உங்கள் ஆத்துமாக்களுக்கு. அப்போ இயேசுவிடத்தில் வந்தது உண்மைதான், ஆனால் அடுத்த ஸ்டெப்பை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம்னா என்னங்க? 2 மாட்டை வச்சு ஏர் உழுவாங்க பாருங்க. அப்படி ஏர் உழும்போது 2 மாட்டினுடைய கழுத்துலையும் ஒரு கட்டை வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நுகத்தடி. இப்ப இயேசு சொல்றார்,
ஒரு நுகத்தடியினுடைய ஒரு முனை என் கழுத்தில் இருக்கு, இன்னொரு முனையை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? ஆண்டவரே, நீங்க சுமக்கிற நுகம் என்ன ஆண்டவரேன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றார், இந்த அகில உலகத்துக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நான் நேசித்த பிறகும் என் அன்பை அறியாம, இந்த கல்வாரியை அறியாம, இந்த சிலுவையின் புண்ணியத்தை அறியாம, இந்த பரலோகத்தை பாக்கியத்தை குறித்து அறியாம, ஆயிரம் ஆயிரமாய் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களை நினைக்கிறது தான், அந்த மக்களை பார்க்கறது தான் என்னுடைய நோகம். ஓ நோகத்தை சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இன்னும் இயேசுவை நம்பாத ஆத்துமாக்களுக்காக, இன்னும் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆடுகளை போல இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக குறைந்தபட்சம் ஜெபிக்கிறதுக்காவது நீ ஆயத்தமா இருக்கிறையா? ஒரே ஒரு சின்ன குறும் நாடகம் ஒன்று நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பார்த்தேன், அங்க போட்டாங்க. அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வாலிபன் மரித்து பரலோகம் போறான். பரலோகத்தின் வாசல்ல தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தேவதூதன்ட்ட போய் இவன் சொல்றான், ஐயா நான் பரலோகத்துக்குள்ள போகணும். தேவதூதன் உடனே சொல்றாரு, நீ பரலோகத்துக்குள்ள போகணும்னா உன் பேரு இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாதான் நீ உள்ள போக முடியும். உன் பேர் என்னன்னு சொல்லு, இருக்குதான்னு பார்க்கிறேன். இவன் சொன்னான், என் பேர் ரமேஷ், இருக்குதான்னு பாருங்க. தேவதூதன் ஜீவ புஸ்தகத்தை திறந்து புரட்டி பார்த்தான். இவன் பேர் அதுல இருந்தது. உடனே தேவதூதன் சொன்னான், ரமேஷ் உன் பேர் இதுல இருக்குதுப்பா, நீ பரலோகத்துக்குள்ள போகலாம். கதவு திறக்கப்பட்டது, பரலோகத்துக்குள்ள போறான். இவன் உள்ள போய் கொஞ்ச நேரத்தில், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இன்னொரு வாலிபன் வருகிறான். அவனும் தூதனிடத்தில் வருகிறான். அவனும் வந்து சொல்றான், நான் பரலோகத்துக்கு போகணுன்றான். தேவதூதன் சொல்றான், உன் பேரை சொல்லு, உன் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாதான் நீ உள்ள போக முடியும். இவன் சொல்றான், என் பேரு சுரேஷ், இருக்குதான் பாருங்க. தேவதூதன் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்க்கிறான், புரட்டி புரட்டி பார்க்கிறான். சுரேஷ் பேர் அதுல இல்லை. தேவதூதன் சொல்றான், தம்பி உன் பேர் இதுல இல்லப்பா, உன்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. திரும்பி பார், அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நரக அக்கினிக்குள்ள இன்னும் சில வினாடிகள்ல உன்னை வந்து தூதர்கள் பிடிச்சிட்டு கொண்டு போய் அங்க போட்டுருவாங்க, நீ இங்க போக முடியாது. அவன் திரும்பி பார்த்துட்டு அலறான், கத்துறான், கோப்பாடு போடுறான். ஐயோ நான் அங்க போக மாட்டேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எப்படியாவது நான் இந்த பரலோகத்துக்குள்ள போகணும். இந்த இன்பமான இடம், இந்த மகிமையான இடம், இந்த அருமையான இடம் உள்ள போகணும். தேவதூதன் சொல்றான், இப்ப எதுவுமே செய்ய முடியாது சுரேஷ், நீ பூமியில இருக்கிற நாட்கள்லயே உனக்காக பூமியில வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீ ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தா தான் உள்ள போக முடியும். இதை தூதன் சொல்லி முடிச்ச உடனே அந்த சுரேஷ் கத்துறான், கதறான். யாரை பார்த்து தெரியுமா? உள்ள இருக்கிற ரமேஷை பார்த்து. ரமேஷை பார்த்து கத்துறான், ரமேஷ் ரமேஷ். பல வருஷமா ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து படிச்சோமே, ஒரே ஒரு தடவையாவது
இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லி இருந்தால் நானும் அந்த பரலோகத்துக்குள்ள வந்திருப்பேனே. ரமேஷ் கதறுகிறான், கத்துகிறான், கூப்பாடு போடுறான். ரமேஷ் அதை கேட்ட உடனே ரமேஷனுடைய கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் ஓடுகிறது. தூதர்கள் வந்து இவனை தூக்கி நரகத்துல போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு வயசான பாட்டி வர்றாங்க. அந்த பாட்டியும் வந்து தூதன்ட்ட சொல்றாங்க, நான் உள்ள போகணும்னு. தூதன் பேரை கேட்டுட்டு ஜீவ புஸ்தகத்துல பார்த்துட்டு சொல்றாரு, உங்க பாட்டி, உங்க பேர் இல்ல பாட்டி. உடனே அவங்க அந்த ரமேஷை பார்க்குறாங்க. அவன் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ரமேஷ் கிட்ட சொல்றாங்க, ரமேஷ் ரமேஷ் டெய்லி என் கடையில தானே வந்து காய் வாங்குவேன், நான் தானே உனக்கு காய் கொடுப்பேன். ஒரே ஒரு தடவையாவது இந்த இயேசுவை குறித்து, இந்த பரலோகத்தை குறித்து எனக்கு சொல்லி இருந்தா நானும் உள்ள வந்திருப்பேனே. ரமேஷ் கத்துறாங்க, கதறாங்க, கூப்பாடு போடுறாங்க. ஒன்னும் செய்ய முடியல. ரமேஷனுடைய கண்கள்ல கண்ணீர். அடுத்து ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன் வர்றான். அவன் பேரும் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. அவனும் ரமேஷை பார்க்கிறான். ரமேஷ் அங்கிள், ரமேஷ் அங்கிள், எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களே, எனக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்களே, என்னோட வந்து கிரிக்கெட்லாம் விளையாண்டீங்களே ரமேஷ் அங்கிள், ஒரு தடவை கூட இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்னு எனக்கு சொல்லலையே அங்கிள். கதறுகிறான், கத்துகிறான். இதுவரை வெளியே கேட் பக்கம் பார்த்து கொண்டிருந்த ரமேஷ் இப்ப பரலோகத்துக்கு பக்கம் திரும்புறான். அந்த பக்கம் திரும்பினா சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் ஓடுகிறது. இயேசு சொல்றார், ரமேஷ், நீ என்ன பற்றி தான் அவங்க கிட்ட ஒன்னும் சொல்லல, அட்லீஸ்ட் அவங்கள பற்றி என்கிட்டயாவது பேசி இருக்கலாமே, அவங்கள பற்றி என்கிட்டயாவது ஜெபித்திருக்கலாமே. எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். யாரும் அங்கங்க நடக்க வேண்டாம். ஒரு நபரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கக்கூடாது. இந்த திருப்பூர் பட்டணத்தில் எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியுமா சிஸ்டர்? உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு பழக்கமானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பிரதர்? இந்த இயேசுவை பற்றி அறியாம, பரலோகத்தை பற்றி அறியாம, பரலோகம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாம குடியிலும், வெறியிலும், வேசித்தனத்திலும், விபச்சாரத்திலும், பண ஆசையிலும், பொருளாசையிலும் இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தர் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேரோட நீ பேசுற, எத்தனை பேரோடு பழகுற, ஒரு தடவையாவது இந்த இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறியா பிரதர்? சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? உங்களுக்கு சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் எங்க கூட சர்ச்சுக்கு வாங்கன்னு ஒரு ஆளையாவது கூட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய இருதயம் உங்களை பார்த்து கேட்கிறது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றியா? எனக்கு பின்னால வருகிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? என் பாரத்தை சுமக்கிற வாழ்க்கை வாழ்றியா, இல்ல ஓம் பாரத்தையே சுமந்துகிட்டு இருக்கிறியா? எத்தனை வருஷத்துக்கு நீ ஓம் பாரத்தை சுமக்க போற?
எத்தனை வருஷத்துக்கு உன் குடும்ப பாரத்தை நீ சுமந்துகிட்டு இருக்க போற? கர்த்தர் சொல்றாரு, உன் பாரத்தை நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன். உன் பாரத்தை உன்னால சுமக்க முடியாது, அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் சுமப்பேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இப்ப இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. நான் ஜெபம் முடிக்க போறேன். இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்க பாரத்தை அவர் தாமேல ஏற்றுக்கொண்டு அவர் பாரத்தை உங்க உள்ளத்துல கொடுக்க விரும்புகிறார். இதுவரை நீங்க ஜெபித்தது வேற, இனிமேல் நீங்க ஜெபிக்க போகிற ஜெபம் வேற. பாரம் நிறைந்த ஜெபம், பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எல்லாம் ஒரே லைன்ல கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசுவுக்கு பின்னால நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க மூலமா கர்த்தர் மனுஷரை பிடிக்காம விட மாட்டார். இன்னைக்கு அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ள வேணும் பாஸ்டர். இந்த கிறிஸ்துவுக்காக கல்வாரி சிலுவையின் இரத்தம் சிந்தின இந்த கிறிஸ்துவின் அன்புக்காக, இந்த அன்பை மற்றவரிடத்துல சொல்லி, என் கூட படிக்கிறவர்கள், என் கூட வேலை செய்யறவங்க, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, என் எதிர்த்த வீட்டுக்காரவங்க, அவங்க பேரை எழுதி வச்சு நான் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன். எனக்கு தருணம் வரும்போது அவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எனக்கு தருணம் வரும்போது அவங்களை எப்படியாவது சர்ச்சுக்கு கூட்டு வரேன். நான் ஏதாவது கர்த்தருக்காக செய்வேன், ஆத்துமாக்களுக்காக செய்வேன், இந்த இந்திய தேசத்துக்காக செய்வேன். அழிந்து போகிற என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள், என்னுடைய நண்பர்களுக்காக நான் செய்வேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல, நான் செய்வேன் பாஸ்டர். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, நான் செய்வேன் ஆண்டவரே. குறைந்தபட்சம் ஒரு 2 ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன், கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். கரங்களை உயர்த்தி வச்சிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புறேன். அதுக்கு முன்னால ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணம் செய்ய போறோம். உங்க ஏக்கம், உங்க இதய துடிப்பு என் இதய துடிப்பா மாறட்டும். என் வாழ்க்கையில இதுவரை வாழ்ந்த மாதிரி இனி நான் வாழ மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் வாழ மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் வாழ மாட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக
அத்தனை பேருக்கும் அந்த சும உண்டாகட்டும், அதுவே பாரமா உண்டாகட்டும். சொல்லணுமே ஆயிரங்களாய் மாறணுமே, சபைகள் ஆயிரங்களாய் மாறணுமே, ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்காய் ஆண்டவருக்கு பின் வருகிறவர்களே, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல், நித்திய வாழ்வு கீழ்ப்படிதல். பாச சொன்னதை போல அந்த ரமேஷ் இடத்துல வந்தவங்க அவங்க மாத்திரமல்ல, அவங்க நேரம் இல்லாததுனால குறுக்கிட்டாங்க. அப்படி வீட்டில் அருகில் இருக்கிற ஜனங்கள் மோடு கூட நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வந்து பேசி கொண்டிருக்கிற நபர்களும் அதில் இருக்கிறாங்க. உடைய கம்பெனியில் வேலை செய்கிற உன்னுடைய நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க. உனக்கு சம்பளம் கொடுக்கிற உன்னுடைய முதலாளியும் அதில் இருக்கிறார். கொஞ்சம் பாரம் வரட்டுமே, ஒரு முடிவோடு கூட இங்கிருந்து கடந்து போவோமே. ஆண்டவரே, என் பாரத்தை உங்களிடத்துல வந்தா என் பாரம் இங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும்னு வந்தேன். ஆனா 29வது வசனத்தை கவனிக்காம விட்டுட்டான்ப்பா. உங்க நுகத்தை ஏற்றுக்கொள்ளல. உங்க நுகத்தை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு இளைப்பாறுதல் வந்திருக்குமே, இளைப்பாறுதல் வந்திருக்குமே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க அருமையான பாஸ்டர் முன் குறித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவையான சரியான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை எங்களுடைய செவிகள் கேட்கத்தக்கதான அந்த கிருபைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா நம்முடைய வார்த்தைகளை நோக்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான ஒவ்வொரு வேளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்போ காணிக்கை வேலை உடத்துல காணிக்கை கொண்டு வருவாங்க. நீங்க காணிக்கை போடணும். வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன்
திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணி சுந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. கண்ணி சுந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றதே. யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றதே. சேனை எழுப்புவோம் யுத்த களத்தில், சேனை எழுப்புவோம் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி இன்றே ஜெபித்திடுவோம். பாரதம் எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். பாரதம் எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். உறங்கி கிடப்பது நியாயம் தானா? உறங்கி கிடப்பது நியாயம் தானா? பாதமே வெண்கலமாகும் இடைவிடாமல் போரடி. பாதமே வெண்கலமாகும் இடைவிடாமல் போரடி. கையில் போட்டு பணம் எடுத்து வென்று போரடிப்போம். கையில் பட்டயம் எடுத்து வென்று போரடிப்போம். சேனையாய் யுத்த களத்தில், சேனையாய் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். பாரதம் எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். பாரதம் எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணி சென்ற ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. கண்ணி சென்ற ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றதே. யாரை
துதிக்கிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இந்த கூடுகைக்காக ஆண்டவரை படைக்கப்பட்ட அந்த காணிக்கையை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த கரங்களை எல்லாவற்றையுமே ஆண்டவர் தகப்பனே நீங்க பல மடங்கு நீர் ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரேப்பா விருத்தியடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சடங்கு இல்லை, சடங்குக்காக நம்ம செய்யலை. இது நமக்காக உயிரை கொடுத்த, இரத்தத்தை சிந்தின, சரீரம் பிற்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறுகிற ஒரு நேரம். ஆண்டவர் சொல்லும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சடங்குக்காக செய்யுங்கன்னு சொல்லலை. இதை நினைவு கூறும்போது எப்படி நினைவு கூறணும்னா, நான் இந்த அப்பத்தை கையில் வாங்குறேன், இது வெறும் அப்பம் இல்லை, இது பிற்கப்பட்ட சரீரம். பிற்கப்பட்ட சரீரம் மாத்திரம் இல்லை, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம். அந்த உணர்வோடு அதை புசிச்சிங்கன்னா, இது எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்ன்ற உணர்வோடு அதை நீங்கள் பானம் பண்ணும்போது தேவ அன்பை குறித்த ஒரு புதிய வெளிப்பாட்டை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இதில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். இதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிற்கிது. இந்த கல்வாரின் அன்பில் தான் நிற்கிது. அதை நினைவு கூறும்படி நன்றியுள்ள இருதயத்தோடு இதில் பங்கு பெறணும். நன்றியுள்ள உணர்வோடு இதில் பங்கு பெறணும். நன்றி ஆண்டவர், நீங்க ரத்தம் சிந்தலைன்னா, நீங்க பிற்கப்படுறதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்கலன்னா, நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது. என் வாழ்க்கை நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்திருக்கும். இன்னைக்கு உங்களை அப்பா பிதாவின் கூப்பிட என்னை பண்ணியிருக்கிறீங்கன்னா, இதுக்கு காரணம் இந்த சரீரம், இந்த ரத்தம். இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, நம்மை உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சபைகள் இணைந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல கூடி வந்து தங்களுடைய அன்பை, தங்களுடைய ஐக்கியத்தையும் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு ஆதாரமாக உங்க பந்தியில் பங்கு பெற போறாங்க ஆண்டவரே. இதில் பங்கு பெறும் பொழுது ஒருவராகிலும் இதை ஒரு சடங்காச்சாரமா, ரிச்சுவலாக, ஒரு சடங்கா இதில் பங்கு பெறாம, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்ன்ற அந்த உணர்வோடு இதில் பங்கு பெற்று, இந்த கல்வாரியின் மூலமாய், சிலுவையின் அந்த மரணத்தின் மூலமாய் நீர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை இந்த குடும்பங்கள் எல்லாம் அனுபவிக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த இடத்தை மூடிக்கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 2 ஆண்டுகளாக இந்த பொது ஆராதனைக்காக நாங்கள் ஜெபித்ததை அறிந்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு சிறிய தொடக்கமாக இதை தொடங்கி வைத்திருக்கார். நன்றி அப்பா. வருகிற நாட்கள் நாங்கள் ஒருமித்து இந்த பட்டணத்தில் உமக்கென்று ஒருமித்து நின்று இன்னும் ஒரு கூட்டத்தை உமக்கு நேராக நடத்த ஆண்டவரே நீ உதவி செய்வதற்காய் சோத்திரம். நல்ல மகிமை உங்களுக்கு தப்பா. இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினது நீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்தது நீரப்பா. நேற்று இரவும் இன்றைய காலையிலும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அன்பு தாசன் மூலமாய் பேசுனதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆயத்தப்படுத்தின ஆகாரங்களுக்காய் சோத்திரம். அதை ஆசீர்வதித்துக் கொடுங்க, பரிசுத்தமாக்கி கொடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி எடுக்க ஆண்டவரே வரவும் மாலை கூட்டம் இன்னும் மகிமையை நடக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நாட்கள் பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்கப்பா. அந்த விதைகளுக்கு எல்லா பலனை மறுமையில விமையில கொடுத்து இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்புடைய மைக்கும் மாறுதலும் தேர்தலும் சந்தோஷம் சமாதானம் சகல ஆசீர்வாதங்களும் நீ கேட்ட வார்த்தையோடு வருகை வரைக்கும் சதா காலங்களில் எங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.